எக்ஸாம் எழுதுவோம், அது எல்லாமே ஃபெயிலு. அது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம மேல தான் தப்பு. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணல, சரியா ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஃபேஸ்புக் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ விஷயம் ஆனாலும் சரி, ட்ரை பண்ணுவோம். 50 வயசு தோத்து பண்ண விட நான் 5 வருஷம் ட்ரை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். வாழ்க்கையில் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோமே கிடையாது. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஈவன் நானுமே அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய எய்ம் டார்கெட் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு, நான் யூஜி படிக்கிறப்ப என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போகணும், 27 வயசுக்குள்ளார நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால யூஜி முடிச்சதுல இருந்து பிஎட் பண்ணும்போதும் சரி அல்லது பிஜி பண்ணும்போதும் சரி, எனக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வருதோ சரிங்களா, அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருப்பேன் சரிங்களா. டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் சரி, அது டிஆர்பியில் வந்தாலும் சரி, ஆர்ஆர்பியில் வந்தாலும் சரி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல வந்தாலும் சரி, ஸோ எந்த வெப்சைட்ல டிகிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வந்தாலும் சரி அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2013 டிஆர்பி பிஜி டிஆர்பி வந்துச்சு. அப்பதான் நம்ம வந்து பிஜி முடிச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் எழுதுனேன். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த எக்ஸாமை பற்றின நாலேஜ் ஃபுல்லாக இல்லை, நம்ம குவாலிஃபை, அதனால நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். ஸோ அதில் ஒரு 65 இந்த மாதிரியான மார்க்ஸ் வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பயே டெட்டு இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸாக எழுதிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம் தோணுச்சு. ஸோ நம்ம வந்து எந்த பரீட்சை எழுதினாலுமே சரியா படிக்கிறது இல்லை. ஸோ எதனாச்சும் ஒரு பரீட்சைக்கு நல்லா படிச்சுட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா 2015 டிஆர்பி வந்துச்சு. ஸோ 2015 டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஒர்க் போயிட்டே படிச்சுட்டப்ப பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஓரளவுக்கு அப்போ கட் ஆஃப் எல்லாமே எங்கள் மேஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம். அதாவது கொஸ்டின் ஈஸி, அதனால மார்க்ஸ் வந்து 120 இந்த மாதிரி எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து படிக்கலான்னு இருக்கேன், ஸ்கூலுக்கு வேற ஒர்க் போகிறேன், ஸ்கூல் போயிட்டே படிக்கலாமா அல்லது வந்து தனியாக நின்று படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஒன்று போகிற மாதிரினா ஸ்கூலுக்கு போ, இல்லை படிக்கிற மாதிரினா படி, ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானுமே யோசிச்சு பார்த்தேன், நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், இதுக்குள்ளார தான் நம்ம வந்து பாஸ் பண்ணினோம், ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்றோம், எதுவுமே சரியா பண்றது கிடையாது. ஸோ இதுக்கு முழு எஃபோர்ட் போட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஸ்கூல் போயிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்லயுமே சொல்லிட்டேன், நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலான்னு இருக்கேன், ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து என்னோட சேலரி இதெல்லாமே எதிர்பார்க்குறீங்க, அப்போ கம்மியான சேலரி தான் சரிங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு நான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து போறேன்னு சொன்னேன். ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் நீ இது வந்து கெட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது, நீ வந்து எது படிக்கணும்னு நினைக்கிற விருப்பக்குறையோ அதை வந்து போய் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸஸ் அதை பற்றி எதுவும் தெரியாது, ஏதோ வந்து மேலே ஏதோ படிக்கிறானாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸுக்கு போனேன். 2015 பார்த்தீங்கன்னா உடனே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 வரல, அதுக்கடுத்து அது 15 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து உடனே வரும்னு சொன்னாங்க. எப்போ டிஆர்பி முடிஞ்சாலும் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ 16 வரல, 17 தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா டிஆர்பி வந்து வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் வந்து படித்தேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக் வந்து என்னன்னா, சரியா வந்து கம்ப்ளீட் பண்ணல சிலபஸ். ஸோ அதனால அந்த டைம் நான் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து 17க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ 17க்கு அப்புறம் 18, 19 தான் என்ன வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ 19லயும் நான் வந்து ஸ்கூல் ஒர்க் போயிட்டு இருந்தேன். சடனா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால என்ன பண்றதுன்னே தெரியல, ஸ்கூல் போலாமா, வந்து ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இன்பேட்டும் இல்லை, அந்த 2015 17 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேஜர்ஸ்க்கு சரிங்களா, நான் பாட்னி பத்தி ஒரு சில வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்னுடைய மேஜருக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு, அது ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, என்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 4-5 எக்ஸாம்ஸ்க்கு மேல இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா டிஆர்பி சிலபஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமா எழுதுறப்ப, சும்மா நார்மலா டெஸ்ட் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப அது நமக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ 2019 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ ரொம்பவே கன்ஃபியூஷன், ஏன்னா ஸ்கூல்ல வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் போயிட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நான் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டேன். ஸோ 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் போல ரூம்மேட்டோட போய் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த 3 மாதம் படிச்சது நான் வந்து அந்த டைம்ல தான் பாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு எதை வந்து சக்ஸஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ் வந்து படிச்சிருந்தேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா, அல்லது இந்த டிஆர்பி படிக்கிறீங்களா, வேற எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறீங்களா. ஈவன் அதே டைம்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நம்ம சயின்டிபிக் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அந்த எக்ஸாமே நான் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி போஸ்டிங் போயிட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற டைம் சரிங்களா. அந்த டைம்ல தான் என்ன வந்துச்சு அப்படின்னா
அதுக்கு சிவிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சீனியாரிட்டி இதெல்லாமே சேஞ்சஸ் ஆகும், அதே யாராவது ஜாப் இல்லாதவங்க போய்க்கோங்க, நீ தான் ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலையுமே நான் வந்து செலக்ட் ஆயிருந்தேன். 2019 ஃபாரன்சிக் சயின்ஸ்னு எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும் டிஎன்பிசியில். அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களுடைய டார்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகும். ஏன்னா ஒரு சில பேர் 2 எக்ஸாம் படிக்கிற அந்த நாலேஜ் இருக்கும் சரிங்களா, அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு கொஞ்சம் மெமரி இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்போம். ஏன்னா நம்ம யூஜியில் படிச்சிருக்கோம், பிஜியில் படிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய மேஜர்ஸ் தான் அப்படிங்கிறப்ப பிரச்சனையா இல்லை. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, யோசிச்சுட்டே இருக்காதீங்க படிக்கலாமா வேணாமா, அது கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலாமா. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், கோச்சிங் கிளாஸஸ் வந்து போறதுனால என்ன பெனிஃபிட், போகாம இருந்தால் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால உங்களுடைய அந்த மெயினா நீங்க எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு எய்மோட அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நமக்கு அது வந்து போராடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தோற்றுருக்கோம். நான் எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயிலு, டிஆர்பியில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃபெயில் ஆனால் நம்ம மேலே தான் தப்பு. ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து எழுத போகிறோம், நிறைய எக்ஸாம்ஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுவோம், அது எல்லாமே ஃபெயிலு. அது ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணல, சரியாக ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தோத்தாலுமே அது நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். என்னன்னா நம்ம ட்ரை பண்ணோம், இருந்தாலும் நம்மளால முடியல. ஸோ அடுத்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கோம், அதை விட பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 2015 டிஆர்பி சரியாக படிக்கல. ஸோ 17 நல்லா படித்தேன், ஆனால் ஒரு சில யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியாதனால என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ அந்த நாலேஜ் எல்லாமே தான் எனக்கு 2019 பாஸ் பண்ணுறதுக்கு, என்னுடைய மேஜர்ஸை தேடி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு எழுதுறதுக்கு அந்த 17 டிஆர்பியில் ஃபெயிலாக தான் எனக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃபெயில் ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அது அடுத்த டைம் நம்மளுடைய சக்ஸஸுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் நம்ம வந்து எழுதலாம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, எக்ஸாம் வரும், அப்ளை பண்ணுவாங்க, எழுதுவாங்க, நான் எழுதுனேன் எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க சரிங்களா. அதனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கான வெற்றி ஒரு நாளைக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரிங்களா. அதனால உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கு 100% வந்து எஃபர்ட் போடுங்க. இந்த டைம் இல்லைனாலும் அடுத்த டைம், அதாவது லாஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் ஒவ்வொரு யார்கிட்ட இருந்தாலும் கேளுங்க. ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் 2-3 அட்டெம்ப்ட் கழிச்சு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் லாஸ்ட் டைம் வந்து சிவி வரைக்கும் போனேன், லாஸ்ட் டைம் வந்து 1 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்க அடுத்த டைம் வந்து போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான், ஒரு 5 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் 2017 போனதுனால தான் 2019 என்னால் என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடிஞ்சு. ஈவன் நானுமே என்னோட நாலேஜுக்கு நானே 2 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், டிஎன்பிசியில் நடந்ததும் பாஸ் பண்ணியிருக்கேன், டிஆர்பி நடந்ததும் பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்களாம் அதை விட ரொம்ப நாலேஜ் பர்சனாக தான் இருப்பீங்க, என்னோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா படிக்கிற கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால உங்களாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா படிக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல், நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட்.